Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about +1 Computer Science, Unit 2, Algorithmic Problem Solving, Chapter 6, Specification and Abstraction. Specification and Abstraction. So in this lesson we are learning about the algorithmic process or in programming related techniques அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த algorithmic processல என்னென்ன மாதிரியான algorithm, how we can generated as algorithmic or the variable concepts or the programming related basic of algorithmic concepts you can study அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர் கான்செப்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் எ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டு சிம்பிளிஃபை த எ ஸ்மால் ப்ராப்ளம், தட் இஸ் அ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் இன்னும் ஒரு ஜென்ரல் லைஃபோட ஒன்று பார்த்தோம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபிலிம் பார்க்குறோம் அல்லது ஒரு ஸ்டோரி படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டோரியிலிருந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், த எசென்ஷியல் ஒன்னை மட்டும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் நல்ல ஒரு செயல்பாடுகள், நல்ல ஒரு கருத்துக்கள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்மளுடைய சாப்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் எனக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டீட்டெயில்ட் ஆஃப் சம் கிவிங். ஸோ அப்போ அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் வாட் யூ ஆர் கிவன் இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் லேர்னிங் த கான்செப்ட்ஸ் இன் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள். ஆஃப்டர் நம்ம ஒவ்வொரு லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டே இருக்கோம், ஒரு லெசன் எதுக்காக படிக்கிறோம், வாட் யூ ஆர் ஸ்டடி, why you can study it, what is the use of study, what is the use of the future of the lesson அப்படிங்கிறத நம்ம சொல்லி படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அப்போது in this lesson you are studied the concepts. The first point, to understand the concepts mainly, for எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே அல்காரிதமிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறோம். நான் நெக்ஸ்ட்டு அல்காரிதமிக் அப்படின்னா என்னென்ன, அல்காரிதம் பேசிக்காக நம்மளுக்கு அல்காரிதம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு சால்வ் எ பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் நம்ம அல்காரிதம்னு சொல்லுவோம். இங்கே அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்த செகண்ட் பாயிண்ட், and also to learn the concepts. என்ன கான்செப்ட்ஸ் ஃபார் algorithmic problem solving technique கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த லெசன் டு அப்ளை அண்டு நாலேஜ், அந்த அல்காரிதமிக் டெக்னிக் நாலேஜை ஒரு கான்செப்டுக்கு அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். டு அப்ளை த நாலேஜ் ஆஃப் அல்காரிதமிக் டெக்னிக் இன் ப்ராப்ளம் சால்விங். அப்ளை த நாலேஜ் ஆஃப் அல்காரிதமிக் டெக்னிக் இன் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ப்ராப்ளம் சால்விங். நான் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிகாஸ் பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்ப்போம். So for example, in our daily life, for morning you can wake up, then you can go restroom, then you can brush, then you can eat for tea or boost or energy drinks. Then after for preparing for going in your school,
to follow the any work or any job to completed, you can follow a step by step execution of a sequence of instructions. ஆமாதானே? ஈவன் ஒரு இப்போ ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளம்புறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், மார்னிங் எழுந்துருவோம், மார்னிங் எழுந்துட்டு குளிச்சுட்டு டு ரீட் அவுட் பேஸ்ட் ஆன் த டைம் ரீட் அவுட் பண்ணுவோம், திரும்ப அப்புறம் ட்ரெஸ் பண்ணுவோம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், ஒருத்தர் பேஸ்ட் ஆன் டைமுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அல்லது ட்ரெஸ் சைன் பண்ணுவோம், ஷூ பாலிஷ் போடுவோம், அப்படி அகைன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுவோம், ஷூ வியர் பண்ணுவோம், பேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைப்போம், வாட்டர் பாட்டில் எடுத்து வைப்போம், லஞ்ச் பேக் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்புறம் மேக்கப் பண்ணுவோம். ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே என்னென்னா அப்படியே நம்மளுக்கு கண்டினியூட்டியாக சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ கண்டினியூட்டிவ் ஆர்டராக வரும். ஸோ அதான் அவங்க உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்காங்க. கெட்டிங் ரெடி டு ஸ்கூல் இன் மார்னிங், drawing columns, cooking a dish, adding 2 numbers are examples of process. For example ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராசஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை எக்ஸிக்யூட்டிங் அல்காரிதம்ஸ். ஒரு ப்ரோக்ரஸை நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ரஸை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது எனக்கு அங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை எக்ஸிக்யூட்டிங் அல்காரிதம்ஸ். ஒவ்வொரு ப்ராசஸமும் நம்மளுக்கு எப்படி எது மூலியமாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் பை எக்ஸிக்யூட்டிங் அல்காரிதம்ஸ். In this chapter we will see how algorithms are specified and how elements of a process are abstracted in algorithms. What do you understand? ஸோ இப்போ என்ன ஒவ்வொரு ப்ராசஸும் சரி ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ in this chapter we will see how algorithms are specified. அல்காரிதமில் என்னென்ன ஸ்பெசிஃபை ப்ராசஸ் இருக்குது, அண்ட் ஆஃப்டர் a process are abstracted in algorithms, a process are abstracted in algorithms அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பேசிக்காக லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படியே கண்ணில் கட்டி காட்ட விட்டுல மாதிரி தான் இருக்கும் இந்த லெசன் பொறுத்தவரையிலும். ஸோ இதுக்கப்புறம் வந்திருக்கு 3 லெசன் கொஞ்சம் ரிலேட்டட் அல்காரிதமிக் ப்ராசஸர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறதுல கொஞ்சம் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கேளுங்க, சரிங்களா? நவ் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். அல்காரிதம்ஸ் அப்படின்னா என்ன? அல்காரிதம்கள் நம்மளுக்கு பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு சால்வ் எ பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்கே நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அல்காரிதம் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்காரிதம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் எ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்காம்ப்ளிஷ் எ டாஸ்க் ஆர் சால்வ் எ ப்ராப்ளம். ஒரு 2 மார்க் கொஷினை நோட் பண்ணிக்கலாம். ஒரு டாஸ்க் ஆர் 1 ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? எ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆமாம் தானே? இப்போ ஒரு ப்ராசஸை முடித்தோன்னா அடுத்த ப்ராசஸ் இது, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இது, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ப்ராசஸ். அதுதாங்க சொல்கிறாங்க எ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்காம்ப்ளிஷ் எ டாஸ்க் ஆர் சால்வ் எ ப்ராப்ளம். accomplish a task or solve a problem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின் டிஃபைன் அண்ட் அல்காரிதம் அப்படிங்கிறப்போ அது ஒரு 2 மார்க் கொஷின் எழுதணும். An instruction describes an actions. An instruction describes an actions when the instructions are executed. என்னுடைய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் நடக்கும். நம்ம தானே இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் ஆக்ஷன். அதில் கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு ப்ராசஸ். ஸோ அப்போ
when the instructions are executed a process evolves. அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் என்னது எக்ஸிக்யூட் ஆக started. So which accomplishes the intended task or solve the given problem அப்படின்னு சொல்கிறார். What do you mean by accomplish? What do you mean by accomplish அப்படின்னு பார்த்தீங்கன்னா the intended task or solve the given problem. To accomplish அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேஸ் ஆக்குபை பண்ணுறதால இது ஒரு ஒர்க்கை ஃபில் பண்ணுங்கிறதுக்காக அங்கே கொடுக்குறாங்க. அதாங்க accomplish the intended task or solve the given problem. என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா you can solve அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We can compare an algorithm to recipe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We can compare an algorithm to recipe and the resulting process to cooking. ஸோ இது ரெண்டில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. algorithm we can compare algorithm to recipe and the resulting process cooking. So do you understand? ஸோ இது மாதிரி தான் என்னுடைய அல்காரிதம் எனக்கு ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. We are interested in executing our algorithm in computer. For you can return the algorithm, the one by one process of ஸ்டெப்ஸில் நான் அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் என்ன பண்ணுவோம், அந்த அல்காரிதமை என்னுடைய ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அப்போ we are interested இருந்தால் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், you can completed or otherwise it's not completed. A computer can only execute instructions in a programming language. Computer executed instruction in programming language அப்படின்னு சொல்கிறாங்க. instruction in a programming. What do you mean by programming language? Executed instruction in a programming language, அது முதல் தெரியணுமே. ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மிஷின் லெவல் லாங்குவேஜ் ஆர் இன்னும் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். The system those we can understand only the machine language or என்ன சொல்லியிருக்காங்க is instructions are executed. ஸோ அப்போது என்னுடைய கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ப்ராசஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது அப்படியே உங்களுடைய புக்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். நான் என்ன நோட் பண்ணி கொடுத்துருக்கணும் அதை அப்படியே நோட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய புக்கில். அதை வெரிஃபை பண்ணுவோம். ஓகே, நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா instruction of a computer are also known as statements. Instructions of a computer are also known as என்ன சொல்கிறாங்க அப்படின்னா statements. இன்னும் நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கூட என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே அந்த இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்யூட்டருக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு code or process. Therefore ultimately algorithms must be expressed using statement of a programming language. ஸோ அப்போது என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், statements of a programming language, என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் you have to executed in a very fast manner அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா a problem is specified by giving a input data. ஒரு ப்ராப்ளம் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on input process, input operation, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய specified by giving a input data, desired output data and a relation between the input and the output data. based on நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் ப்ராசஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆர் அல்காரிதம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த லைன்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், எ ப்ராப்ளம் இஸ் எ ஸ்பெசிஃபைட் பை கிவிங் எ இன்புட் டேட்டா. நான் என்ன இன்புட் டேட்டா கொடுக்குறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம் இருக்கும். அண்டு desired output data and a relation between desired output data எனக்கு கரெக்டான எனக்கு இந்த டேட்டா தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போது கிவிங் இன்புட் டேட்டாவும் as அவுட்புட்டும் எனக்கு என்ன இருக்கணும்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டாஸ் ரிலேஷன் ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கணும், த ரிலேஷன் பிட்வீன் ஆஃப் லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. An algorithm starts execution with the input data. என்னோடய அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் கிவிங் ஏ இன்புட் டேட்டா. an algorithm start execution with the input data, execute the statements and finishes execution with the output data. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன ஆகணும், என்னுடைய சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகி என்னுடைய அவுட்புட் டேட்டா என்ன ஆகணும் அப்படின்னா இட் இஸ் டிஸ்பிளேட் ஆர் இட் அவுட்புட் அப்படிங்கிறது வரணும். when it finishes execution, the specify relation between the input data and output data. என்னுடைய ரிலேஷன் ஆஃப் டேட்டா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா between the input and output data should be satisfied. even though நான் இன்புட் கொடுக்குறேன், ஸோ இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா should be satisfied. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on the அவுட்புட் டேட்டா வச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இன்புட்டை கொடுத்துட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் வாங்கி பார்த்துட்டு அதில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், டேட்டா அக்செப்டடேஷன் ஆகணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியும். ஒன்லி தென் ஆஸ் த அல்காரிதம் சால்வ்டு த கிவன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்காரிதம் சால்விங் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதை நான் அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறேன், அதை பாருங்கள் குயிக்காக. சரிங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஜி போலியா வாஸ் எ குனரியன் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதமாக டெவலப் பண்ணக்கூடியது. ஹீ மேட் ஃபண்டமெண்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு காம்பினேட்டரிஸ் நம்பர் தியரி நியூமரிக்கல் அனாலிசிஸ். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை ஆர் கான்ட்ரிபியூஷன் நம்பர் ஆஃப் தியரி நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஆர் ப்ராசஸ் அண்டு ப்ராபபிலிட்டி தியரி. இது எல்லாமே யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி போலியா வாஸ் குனாரியோ மேத்தமெட்டிஷியன். அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அல்காரிதம் ப்ராசஸ் எல்லாமே ஹவ் டு டெவலப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ஆல்சோ நோட்டட் ஃபார் ஆஸ் ஒர்க் இன் ஹியூரிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன் எஜுகேஷன். இவர் எப்படிலாம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். மேத்தமெட்டிஷியன் எஜுகேஷன் ஐடென்டிஃபையிங் சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டு ஃபர்தர் டிஸ்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கவரி அப்படின்னு என்னென்னா நியூ இன்வென்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது, நியூ இன்வென்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது அவர்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி என்ன பண்ணார் அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன் இன் மேத்தமெட்டிஷியன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இவர் யாருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் அல்லது சம் நீடாக ப்ராசஸை டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் இன்வென்ஷன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ். இவர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸுக்கு. இன் ஹவு டு சால்வ் இட் ஹீ சஜஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இவர் ஒரு
ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணால் சில சால்விங் ஸ்டெப்ஸ் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காரு. சில சால்விங் அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ இன் ஹவு டு சால்வ் இட் he suggests the following steps when solving a mathematical problems. ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப் கொடுத்துருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா devise a plan. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரி அவுட் த பிளான். அந்த பிளானை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அப்புறம் டிவைஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேரி அவுட் புட் பிளான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ரிவ்யூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்தருடைய ஒரு ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. அல்காரிதம்ஸ். An algorithm is step by step sequence of statement intended to solve a problem. இது ஒரு டெஃபினேஷனாக நம்ம அல்காரிதமுக்கு எழுத முடியும். ஸோ இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an algorithm அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னவாக இருக்கும், எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் intended to solve a problem. ஸோ என்னோட அல்காரிதம் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, அதில் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஒர்க்கர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னவாக இருக்கும், ஒவ்வொரு ஒர்க்கர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அல்காரிதம் ரிட்டர்னிங் ஆ ப்ராசஸ் ஆர் அல்காரிதம் கிரியேட்டிங் ஆ ப்ராசஸ் சொல்கிறோம். when executed with input data, நான் இன்புட் டேட்டா கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் ஜென்ரேட்ஸ் எ கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ். ஆமாம் தானே, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் இன்புட் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், அப்போ அங்கே அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது, அந்த ப்ரோக்ராம் என்ன நடக்குது, கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ். கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா calculation. You can do the process or you can do the mathematical process அப்படின்னு சொல்லலாம். and ends with output data. finally எனக்கு end of process என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் டேட்டா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த அவுட்புட் டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா should be specify relation between the input data and output data. வந்து இன்புட் கொடுத்த டேட்டாவுக்கும் அவுட்புட் வந்த டேட்டாவுக்கும் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு என்னவாக இருக்கணும்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளுடைய அடுத்த ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நவ் ஒன் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. add two numbers. ஸோ எக்ஸாம்பிள் 6.1 add two நம்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலி நம்ம சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இல்லாமல் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ப்ராசஸில் எப்படி ஆட் பண்ணுறோம், ஆர் இன் சிஸ்டம் ஹவு வி கேன் ஆட். நம்ம பேசிக்காக பிகினிங்கில் படிச்சிருக்கோம், த சிஸ்டம் ஆர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் அ ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் இட் வில் பி கன்வெர்ட் த டேட்டா பிட்வீன் எப்படி ப்ராசஸ் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே மெயினாக பார்ப்போம். ஸோ டு ஆட் டூ நம்பர்ஸ் we proceed by adding the rightmost digit. என்னுடைய ரைட் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆடிங் ப்ராசஸில் இந்த ரைட்மோஸ்ட் டிஜிட் டூ நம்பர்ஸ், இந்த ரைட்மோஸ்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிகிட்டே வருவோம், நம்மளுடைய நம்பர்ஸை ஆட் பண்ணிட்டே வருவோம். தென் த நெக்ஸ்ட் ரைட்மோஸ்ட் டிஜிட் டுகெதர் வித் த கேரி தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரைட். வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும்போது என்ன பண்ணுவோம், இக்கன் கேரி வந்துச்சு அப்படின்னா திரும்ப அடுத்த ரைட் சைட் நம்பரோட வச்சு நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஆட் பண்ணிட்டு வருவோம். பொசிஷன் அண்ட் so on the computation process for adding 2586 and 9237 is illustration table 6.1. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இங்கே என்ன சார், நம்ம அங்கே கொடுத்துருக்கூடிய வேல்யூ இங்கே கொடுத்துருக்கூடிய வேல்யூ எல்லாமே அப்படியே இருக்குது.
ஸோ நார்மல் ஜென்ரல் ப்ராசஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க வேல்யூஸை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய வேல்யூஸ் அங்கே அகைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நம்மளுடைய. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய அல்காரிதம் ப்ராசஸ் டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா 6 7 14 6 7 எவ்வளோ 13. ஸோ 13க்கு அடுத்தது 3 வச்சுட்டோம். 3 ரிமைண்டர் என்ன வேல்யூ வந்திருக்கு 1. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும். ஸோ இந்த 1 எங்கே வரும் நம்மளுக்கு கேரி அவுட் ப்ராசஸில். இது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்கள், இதனோட டெஃபினேஷனை கொடுத்துருங்க. ஸ்டெப்ஸு கேரி த வேல்யூ நம்பர் 1 நம்பர் 2. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு வேல்யூ. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் 13 3 நமக்கு வச்சிட்டோம் 1 கேரி. ஸோ இது மாதிரி என்னென்னா 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, ஒரு அல்காரிதம் ரிட்டர்னிங் ஸ்டெப் ப்ராசஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அல்காரிதம் எக்ஸிக்யூஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ சிம்பிளாக ஒரு ப்ரீவியஸாக பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு அல்காரிதம் கொடுத்து அதை சால்வ் பண்ணோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸில் ஆடிங்கில் ஒரு சிம்பிள் அல்காரிதம் சால்வ் பண்ணோம். தெர் ஆர் சம் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அல்காரிதம்ஸ். ஒரு அல்காரிதமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா to follow the some principles and the technique used for constructing algorithms. We usually say that problem is algorithmic. நம்ம யூஸ்வலாக நம்ம அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் is algorithmic in nature when its solution involves the construction of an algorithm. ஒரு அல்காரிதம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுவோம், அதை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம ப்ராசஸை கான்ட்ரிபியூட் பண்ணி நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சம் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் பி இமிடியட்லி ரெகக்னைஸ்டு ஆஸ் அல்காரிதமிக். சம் ப்ராப்ளமுக்கு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக நம்ம அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ண முடியும். சம் ப்ராப்ளமுக்கு நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ண முடியாது. யூ கேன் டேக் சம் டைம் ஆர் திங்க் அபவுட் த ப்ராப்ளம்ஸ். திங்க் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 2 மார்க் கொஷின் ஒன்று இருக்குது. ஸோ புக் பேக்கில் 2 மார்க் கொஷின் ஒன்று இருக்குது. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தி எண்ட் அல்காரிதமிக் இது வரைக்கும். ஸோ we usually say that a problem is algorithmic in nature. ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நேச்சராகவே என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அல்காரிதமிக் ப்ராசஸாக இருக்கும். when it is solution involves the construction of algorithm. என்னுடைய ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன் அல்லது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்கப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சம் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் இமிடியட்லி ரெகக்னைஸ்டு. சம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம இமிடியேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ரெகக்னைஸ்டு ஆஸ் அல்காரிதமிக் இல்லை அப்படின்னா சில ப்ராப்ளமுக்கு என்ன ஆகும், யூ கேன் டேக் சம் டைம் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் அல்காரிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கன்சிடர் த well-known goats, graves and whole problems. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சின்ன கிளாஸில் ஸ்டடி படிச்சிருப்பீங்க அல்லது சின்ன ஸ்டோரியில் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. கோட்ஸு, கிரேப்ஸ் அண்டு ஹுல் அப்படிங்கிற ப்ராப்ளம் என்னது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுங்களா? சிம்பிளாக உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்கிறேன்.
ஸோ அந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் அப்படின்னு என்னது, ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லலாம். வைஸ் டு டேக் எ கோட் கிரேவ்ஸ் பண்டில் அண்ட் எ ஹுல்ப் அக்ராஸ் எ ரிவர். என்னது, என்னுடைய ஒரு புல்லுக்கட்டு ப்ளஸ் கோட்ஸ் அப்படிங்கிறது என்னது, வாட் இஸ் அ ஹுல்ப் இதெல்லாம் ஆடு, ஓநாய் இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆற்றங்கரையினுடைய ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணோம், மூவ் பண்ணி கொண்டு போனோம். அதாங்க ஹுல்ப் அக்ராஸ் எ ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உல்ஃப் அக்ராஸ் எ ரிவர். ஸோ அப்போ மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நான் எடுத்துகிட்டு போக முடியும். என்னுடைய அந்த ஆடு அந்த புல்லையும் சாப்பிட்றக்கூடாது, ஆட்டை நரியும் சாப்பிட்றக்கூடாது. ஸோ ஒட்டுக்காக கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய நிறைய அல்லது சண்டை வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவாங்க, அல்லது போட்டு நடுவில் போகும்போது ஆற்றங்கரையில் போகும்போது அங்கே ஏதாவது சண்டை போட்டு முழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஹவ் வி கேன் மூவ் டு ரிவர் அக்ராஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவெவர் ஆஸ் போட் கேன் டாக் ஒன்லி ஒன் ஆஃப் தம் அட் எ டைம். பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் ஆஃப் தம் அட் எ டைமில் மூவ் ஆகணும். இது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு. ஸோ செவரல் ட்ரிப்ஸ் ஆர் நெசசரி டு அக்ராஸ் த ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. Moreover, the goat should not be left alone with the crows, otherwise the goat would eat the crows. Even though ஆடு எங்கே நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், அது புல்லுக்கட்டை சாப்பிட்றோம். அண்டு த ஹுல்ப் should not be left alone with the goat. ஈவன் நிறைய நம்ம விட்டுட்டு போனாலும் ஆட்டை என்ன பண்ணிடும், கோட்டை என்ன பண்ணிடும், சாப்பிட்றோம். ஸோ அதர்வைஸ் த ஹுல்ப் would keep த கோட். என்ன பண்ணிடும், ஹுல்ப் அப்படிங்கிறது என்ன பண்ணிடும், நிறைய என்ன பண்ணிடும், ஆட்டை சாப்பிட்றலாம். ஸோ ஹவு கேன் த ஃபார்மர் அச்சீவ் த டாஸ்க். எப்படி அந்த ஃபார்மர் அந்த ரிவரை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலி வி அஸ்யூம் தட் ஆல் த 4 ஆர் அட் த சேம் சைட் ஆஃப் த ரிவர். இது 4மே எங்கே இருக்குது அப்படின்னா ஒரே கரையோரமாக இருக்குது, அடுத்த கரைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபைனலி ஆல் த 4 மஸ்ட் பி இன் த ஆப்போசிட் சைடு. ஃபைனலாக என்ன ஆகணும், அந்த 4 திங்ஸும் அந்த ஆப்போசிட் சைடுக்கு எனக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். த ஃபார்மர் மஸ்ட் பி இன் த போட் வென் கிராசிங் த ரிவர். பட் அந்த ஃபார்மர் என்ன இருக்குன்னா போட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அட் த சேம் டைம் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, அட் த சேம் டைமில் ஒவ்வொரு தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. A solution consists of a sequence of instruction indicating. இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இண்டிகேட்டிங் who or what should cross. Therefore this is an algorithmic problem. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய algorithmic problem அப்படின்னு சொல்கிறோம். Instruction may be like let the farmer cross with the hulp. Or let the farmer cross alone. ஒன்று அந்த farmer with the hulp. hulp அப்படின்னா அது நரி. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் கிவிங் எ இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி லைக் let the farmer cross with the hulp. என்ன பண்ணோம், the farmer ஃபஸ்ட்டு எதை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hulp கூட்டிகிட்டு போனோம். ஆர் ஓநாய், உல்ஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓநாய். ஆர் let the farmer cross alone. அப்படின்னா அது கூட போகணும். However, some algorithmic problems do not require use to construct algorithms. ஸோ some டைமுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா do not require use to construct algorithms. So instead an algorithm is provided
and we are required to prove some of its properties. ஸோ அப்போ இது மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சபிலிட்டி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த அல்காரிதமை நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரை டு ஃபார் ஸ்கேனிங் த QR கோட் வித் இன் யுவர் ஒரிஜினல் புக். ஸோ வித் யுவர் ஒரிஜினல் புக்கில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். த இன்சைட் அவைலபிலிட்டி ஃபார் ஒன் ஸ்டோரி ஃபார் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட், கிரேஸ் அண்டு ஹுல் problem solving techniques in animated video availability. Okay, now are you understand? புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். சரிங்களா? அல்காரிதமாக ரிட்டர்ன் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் த சாம்லன்ஸ் ஆஃப் சாம்லன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்லன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. So on the Iceland, the Chamland, there are 3 different types of chamlans. ஸோ நம்மளுடைய புக்கில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 different types of chamlans சொல்லியிருக்காங்க. பட் many types availability. Okay, types chamlans, red chamlans, green chamlans and blue chamlans. ஸோ red, green, blue 3 chamlans availability இருக்குது. Whenever 2 chamlans of different colors meet, the both change color to the third color. ஸோ இப்போ 2 சேம் கலர் இருக்கக்கூடியது இன்னொரு கலர் மீட் பண்ணும்போது என்ன ஆகும், அதுவும் வித் த சேம் கலராக சேஞ்சபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறாங்க. தி போத் சேஞ்ச் கலர் டு த தேர்ட் கலர் ஃபார் விச் நம்பர் ஆஃப் ரெட், green and blue chamlans it possible to arrange a series of meetings that results in all the chamlans displaying the same color. ஸோ இதில் என்ன இருக்கும், எவ்வளோ பாசிபிலிட்டி ஆஃப் கலர்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம அல்காரிதம்ஸ் எழுத முடியும், ப்ராப்ளம் சால்விங்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் there is an algorithm to arrange meetings. ஒரு அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ண முடியும் எதுக்கு, ஃபார் அரேஞ்சிங் மீட்டிங்ஸ் பிட்வீன் சாம்லன்ஸ் நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஒரு அல்காரிதம் எழுதி யூஸிங் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் we can find out for which initial number of chamlans the goal is possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம அல்காரிதம் ப்ராப்ளம்ஸ் நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம அல்காரிதம்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸ், நம்மளுடைய அல்காரிதம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, இந்த பில்டிங் பிளாக் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதுதான் இங்கே பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம் சொல்கிறாங்க. ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்காரிதமில் என்னென்ன திங்ஸில் ஜாயின் ஆகி ஒரு அல்காரிதம்லாம் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். வி கன்ஸ்ட்ரக்ட் அல்காரிதம்ஸ் யூஸிங் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் சச் ஆஸ், இல்லை அப்படின்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் ஆர் த திங்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஜாயின் ஆனலாம் என்னான்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ we construct algorithms using basic building blocks such as data, variables, control flow, functions. ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசனில் a little bit of content and definition, how to construct a data or how to generate a data அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள்ஸ், ஒரு வேரியபிள் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்.
அப்படிங்கிறது நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் லிட்டில் பிட் ஆஃப் கண்டென்ட் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே எலாபரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ likewise, so all the example of process to discuss were one by one for data, variables, control flow, functions அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ.